டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 2 வெரைட்டியாக யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன் அயன் நீடில்ஸ், செகண்ட் ஒன் துலிப் பிராண்டோட துலிப் நீடில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அயன் நீடிலில் 3 நீடில்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் த்ரெட் நீடில். இந்த த்ரெட் நீடில் வந்துட்டு நம்ம சில்க் த்ரெட், ஜரி த்ரெட் இது மாதிரி போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாக குண்டாக இருக்கும். இந்த ஹெட் போர்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ப்பாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து இப்படி தொட்டு பார்த்தோம், ஃபீல் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். இங்கே மட்டும் ஷார்ப்பாக இருக்கும். இதான் வந்து த்ரெட் நீடில். அடுத்து வந்துட்டு பீட்ஸ் நீடில், அயன் நீடிலில் பீட்ஸ் நீடில் பார்க்குறோம். இது வந்துட்டு இந்த நீடிலோட ஒரு 3/4 வாசிக்கு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து பீட்ஸை லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு கீழே பீட்ஸ் வந்து போகாது. சுகர் பீட்ஸ், கட் பீட், டியூப் பீட் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து அயன் நீடிலில் பீட்ஸ் நீடில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அயன் நீடிலில் ஜர்தோசி நீடில். இது கீழே வந்து நம்ம ஹேண்டில் நம்ம பிடிச்சிருப்போல ஊசி, அந்த இடம் வந்துட்டு நமக்கு உட்டில் இருக்கும். மேலே வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒல்லியாக இருக்கிறனால இந்த மாதிரி ஜர்தோசியை லோட் பண்ணிக்க முடியும். இதே மூணு பர்பஸ்க்காகவே துலிப் நீடிலும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு சைஸ் பற்றி பார்க்கலாம். சைஸ் நம்பர் 13 ஆர் 14 இதுதான் வந்துட்டு சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். சில்க் த்ரெட், ஜரி த்ரெட் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்குக்கு வந்துட்டு துலிப் நீடிலில் சைஸ் நம்பர் 13 யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சைஸ் நம்பர் 23 தான் வந்துட்டு பீட்ஸ் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு சுகர் பீட், கட் பீட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு இந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் குண்டாக இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். ஸோ இது வந்து பீட்ஸ் லோட் பண்ண நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சைஸ் நம்பர் 24 இதுதான் வந்து ஜர்தோசிக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து இப்போ பீட்ஸ் காமிச்ச பார்த்தீங்களா, அதை விட இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் ஜர்தோசியை லோட் பண்ணுறதுக்காக. இந்த 3 பர்பஸ்க்காக இந்த துலிப் நீடில் யூஸ் பண்ணுறோம். இது அயன் நீடில் அண்ட் துலிப் நீடில் ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்போ அயன் நீடிலில் கொஞ்சம் ஒரே நேரத்தில் நிறையா இங்கே வந்து லோட் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். இதே வந்து துலிப் நீடில் அப்படின்னாக்கா இங்கே நம்ம வந்துட்டு அந்தளவுக்கு லோட் பண்ண முடியாது. ஒரு 4 பீடு 5 பீடு அந்த மாதிரி கம்மியாக தான் லோட் பண்ண முடியும். ஆனால் 2 நீடிலுமே எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 சைஸாக ஹேண்ட் நீடில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சைஸ் நம்பர் 10 பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னாக்கா ஜர்தோசியை ஹேண்ட் நீடில் வச்சு சில ஸ்டிச்சஸ்லாம் போடுவோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சைஸ் நம்பர் 10. இதில் நம்ம ஜர்தோசியை ஃபுல்லாக கோர்த்து இங்கே பேக் சைடு வரைக்கும் வந்துடும். இந்த நீடலோட சைஸை பொறுத்து இந்த ஹெட் போர்ஷன் கிட்ட தான் நமக்கு பீடோ இல்லை ஜர்தோசியோ இறங்காமல் இருக்கும். இந்த சைஸ் நம்பர் 10 பார்த்திங்கனாக்கா நமக்கு எல்லா வெரைட்டி ஆஃப் ஜர்தோசியுமே இறங்கிடும். 3 வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த 3 வெரைட்டியுமே நம்ம இதில் யூஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்துட்டு சைஸ் நம்பர் 6 ஆர் 7 இதில் வந்துட்டு இந்த ஹெட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே குண்டாக இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனாக்கா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட்டெலாம் போடுவோம் பார்த்தீங்களா, 6 ஸ்டாண்ட்ஸா இல்லை 8 ஸ்டாண்ட்ஸா அந்த மாதிரி சில்க் த்ரெட்டு நிறையா ஸ்டாண்ட்ஸாவாக எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி த்ரெட் ஒர்க்குக்கெலாம் சைஸ் நம்பர் 6 ஆர் 7 யூஸ் பண்ணுவோம். இந்த நீடில்ஸ் தான் மோஸ்ட்லி ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். இது போக உங்களுக்கு இந்த 2 நீடில் இல்லாமல் எல்லா சைஸுமே வேணும் அந்த மாதிரினா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வாங்கியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு ஓப்பன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துக்கிட்ட இருக்கிற நீடில் வேணுமோ அந்த இடத்துட்ட வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சுட்டு உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்கனாக்கா அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மேலே இருக்கிற ஓப்பன் கிட்ட அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிறது இருந்ததுனாக்கா நம்ம அந்த இடத்துக்கிட்ட இருக்கிற நீடில் எடுத்துக்க முடியும். இந்த சைடில் எங்கே நம்ம அந்த ஹோல்ஸை வச்சோம் அப்படின்னாலும் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த நீடில்ஸ் எல்லாம் தான் நம்ம ஆரி ஒர்க்குக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற நீடில்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1000 rupees கிளாஸ் ஃபீஸில் 2 months டியூரேஷனில் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.